அன்பான பிளே தமிழ் நேயர்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ராகு கேது பயிற்சி, ஒவ்வொரு பயிற்சியை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் ரொம்ப முக்கியமானது ராகு கேது. எல்லாரும் நினைக்கிறோம், இந்த ராகு கேது என்னங்க செய்ய போகுது, சனியை விடவா நமக்கு கெடுதலை கொடுக்க போகுது, குருவை விடவா நமக்கு பாடத்தை எடுத்து கொடுக்க போகுது, குரு நமக்கு நிறைய பாடத்தை எடுத்து கொடுக்குறார், லெசன் கொடுக்குறார், சனி பகவான் வச்சு செய்கிறார், இதை தாண்டி இந்த ராகு கேது என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு பல பேருக்கு கேள்வி ஞானமே வரலாம். உண்மையிலே சொல்கிறேன், ராகு கேது எதையும் அதிகமாக செய்யக்கூடியவர். ஒரு மனுஷனை யுக்தியை கண்டுபிடிக்கிற வாய்ப்பையும் ராகு கொடுப்பார். ஒரு கீழே கிடக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியல, நமக்கு ஒரு பொறுமையை கொடுத்து இந்த ராகு பெருமையை சேர்ப்பார். நம்மளால எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணி சக்சஸ் பண்ண வைக்க முடியும். இதையும் ராகு கொடுப்பார். கேது குடும்ப வாழ்க்கையிலிருந்து இல்லறத்துக்குள்ள தள்ளி விட்டுருவார். அதாவது இல்லறத்திலிருந்து துறவரத்துக்கு தள்ளுவார். குடும்ப வாழ்க்கையில் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த இல்லறத்து மேல ரொம்ப ஆசை வந்துடும். அவங்க தாம்பத்தியம் இது மாதிரி அது மாதிரி வருதுனாலே அடுத்து அவங்க நம்ம துறவரத்துக்கு போறாங்கன்னு அர்த்தம். அப்ப நல்லதை செய்யற மாதிரி செஞ்சு டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா, கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா சந்தோஷமா இருக்க முடியாது. கல்யாணத்துக்கு பிறகு நம்மளை பிரிக்கிறதுக்கான வேலையை கேது பண்ணுவார். நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், 5ஆம் இடத்துல கேது லக்னத்துல இருந்தாலே நீ கண்ணை மூடிட்டு கவலைப்பட வேணாம், கல்யாண வாழ்க்கையில் நீனும் பேருக்கு கல்யாணம் பண்ண மாதிரி வாழ்ந்துட்டு போ அப்படின்னே சொல்லுவேன். நீங்கள் நிறைய பேருக்கு பார்க்கலாம். நீங்கள் அதனால கேது இது மாதிரி ஒரு குணம். ஆனால் நிறைய ஞானத்தை கொடுப்பார். நமக்கு இல்லறத்தில் சந்தோஷத்தை கொடுக்க மாட்டார், இல்லற துறவரம் இது கேது கொடுப்பார். ஆனால் நம்மளை அந்த உலகத்துக்கு அறிய வைக்கணும்னா கேது நினைச்சாதான் அறிய வைக்க முடியும். எனக்குள்ள ஒரு திறமை இருக்கு, அது வெளி உலகத்துக்கு வரணும்னா கேது நினைச்சா மட்டும்தான் உண்டு. அப்ப ராகு கேது அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத விட அவங்களுக்கு நாம கட்டுப்பட்டால் மட்டுமே இந்த ராகு கேது நமக்கு நன்மையை கொடுக்கும். வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போறோம், பார்க்கலாம். துலா ராசி, துலா ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் 2 லாபம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் உலகம் மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காது. துளாராசிக்கு இந்த கேது பெரிய லாபத்தை கொடுக்கிறார். நம்ம எப்பயுமே ராகு கேதுன்னு ஆரம்பிச்சு ராகு கிட்ட ஆரம்பிச்சுதான் கேதுக்கு முடிப்போம். துலாவுக்கு மட்டும் ரிட்டர்ன்ல வரும், கேதுவை முதல்ல ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நல்ல லாபத்தை கொடுக்கிற நேரம், வருமானத்தை கொடுக்கிற நேரம், எதிர்பார்க்கிற இடத்துல பணம் வரும். ஒரு பணம் ஒரு இடத்துல எதிர்பார்க்கணும்னா அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், பினான்சியல் பேலன்ஸ் கிடைக்கும். ஆனா செலவு எக்கச்சக்கமா வரும், எதிர்பார்க்காத செலவு வரும். வீட்டில் கையை வச்சுட்டு ஏண்டா வீட்டை கையை வச்சோன்னு யோசிக்க தோணும். கல்யாணம்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு கல்யாணத்துக்கு ஏண்டா அப்படின்னு யோசிக்க தோணும். புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டு ஏண்டா புதுசா தொழில் ஆரம்பிச்சோன்னு யோசிக்க தோணும். அதே மாதிரி பண விஷயத்துல படாத பாடுபடணும், ஆனா பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதான் மேட்ரு. பணம் செலவாயிட்டே இருக்கும், கொஞ்சம் கூட குறையாது, அதிகமா செலவாகும். இந்த பேங்க்ல லோன் வாங்கி அடுத்த பேங்க்ல லோன் வாங்கி, கார் லோன்ல இருக்கும், 2 வீலர் லோன்ல இருக்கும், பேங்க் லோன்ல, எல்லாமே லோன் தான். மனுஷன் மட்டும்தான் நம்ம அடமானத்துக்கு இன்னும் போகல. இதுதான் துளாராசி. சரி சார், இது யாருக்கு சார் பண்றீங்க சார்? வயசு 70 ஆனாலும் பிள்ளைகளுக்காக கடன் வாங்குற மாதிரி இருக்கும். எப்படி? வயசு 70 ஆனாலும் பிள்ளைகளுக்காக கடன் வாங்குற மாதிரி இருக்கும். ஏற்கனவே இருக்கும் ஒரு பொருள், அதை திருப்பி வாங்கிட்டு வரும். ஸோ இப்போ இந்த நேரத்தில் என்னன்னா பணம் நிறைய வரும், செலவு நிறைய வரும். சேவிங்ஸ் பண்றங்கிற நினைப்புல கடனை தான் வாங்குறோம். ஆனா வேற வழி இல்லை ராஜா, கடன் வாங்கினாதான் உங்களுக்கு பொருள் சேரும். கடன் வாங்க மாட்டேன்னு துளாராசி எதுவும் கங்கணம்லாம் கட்டிட்டு இருந்துடாதீங்க, வேண்டாம். கடன் வாங்குங்க, தைரியமா வாங்குங்க. துளாராசியை பொறுத்த வரைக்கும் கடனால் முன்னேற்றம் ஏற்படும், பின்னேற்றம் ஏற்படாது. மன சிக்கல்கள் விலகும், ஒரு புதிய கௌரவம் உயரும், புதிய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். சத்தியமா சொல்றேன், நல்ல நட்பு கிடைக்கும், அன்பு கிடைக்கும். உங்களை
புரிஞ்சுக்கிறதுக்கான நல்ல மனிதர் கிடைப்பாங்க. ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், எதிர்பாலினர் கண்டிப்பா அமைவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், டீப் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பாங்க. ரொம்ப மனசு ஆறுதலா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு புரிந்த உறவு கிடைக்கும், ஒரு புரியக்கூடிய ஒரு உறவு. என்ன புரிஞ்சுக்கிறீங்களே, நான் இதை தாங்க எதிர்பார்த்தேன். ஒரு மைண்டை ரெஃப்ரெஷ் பண்றது. அப்ப கேது என்ன பண்றார், விநாயகரை வழிபாடு பண்ணுங்க, இன்னும் நல்லா அழகா நிறைய லாபத்தை கொடுப்பார். ஒயிட் நிறைய யூஸ் பண்ணும், வயலட் கலர், பிங்க் கலர், பீகாக் கலர், இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப பெஸ்டா இருப்பீங்க. இந்த ராகு என்ன பண்றார், 5ஆம் வீட்டுக்கு வர்றார், 5th பிளேஸ். மறதி அதிகமாகும். 5ல ராகு, மறதி அதிகமாகும், ஓவர் மறதி ஆகும். சீப்பு, கண்ணாடி, கர்ச்சீஃப், இன்னும் சொல்ல போனா கார் கீ, ஸ்கூட்டர் கீ, பைக் கீ, பணம், ஏடிஎம் கார்டு, எல்லாத்துலயும் சேஃப்டியா இருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஞாபக மறதிக்காக எல்லாத்தையும் ஒரு புத்தகத்தில் எழுதினார். ஒரு 10 பாஸ்புக் வச்சிருந்தாரு, 10 பேன் கார்டு வச்சிருந்தாரு, 10 ஏடிஎம் கார்டு வச்சிருந்தாரு, எல்லாத்தையும் பின் எல்லாம் எழுதினார். கார் எடுத்தார், கார் சாவியை எழுதி வச்சுக்கிட்டார், கார் சாவியை பத்திரமா எடுத்துக்கணும், எல்லாத்தையும் எழுதினார். காரை எடுத்து திறந்தார், காருக்குள்ள போனார், போய் பேங்க் வாசல்ல நின்னார். காரை என்ன பண்ணாருன்னா, கார்ல இருந்து கீ எடுத்தார். அந்த பேங்க் பையை எடுக்கணும், அந்த பையை எடுக்கிறதுக்காக கார் கீயை உள்ள வச்சுட்டு சாத்திட்டு வந்துட்டார் வெளியில. பேங்குக்கு போனா ஏடிஎம் கார்டு இருக்கு, ஆனா புத்தகம் அதுக்குள்ள இருக்கு, அந்த பைக்குள்ள உள்ள ஒரு பை. ஆக எழுதி வச்ச புத்தகத்தையும் மறந்துட்டார், கார் கீயும் உள்ள வச்சுட்டார், மறந்துட்டார். அவரோட நிலைமை இப்ப என்னவா இருக்கும், பதறாங்க எல்லாரும். அப்புறமா ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு, அப்புறமா ஒரு சிரமப்பட்டு உள்ள இருக்கிற கீயை எடுத்து வந்த வேலையை விட்டு திரும்பி வீட்டுக்கு போயிட்டார். என்னன்னா துளாராசி. இப்ப என்னதான் செய்யலாம், கழுத்துல கட்டி தொங்க விட்டுக்கிறது இல்ல, ஞாபக மறதி வரும். அப்ப என்ன பண்ணணும், நிறைய பாட்டு கேளுங்க, நிறைய விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன பாடல்களை தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இந்த பாட்டு பாடினா இது கையில் இருக்கணும்னு அர்த்தம். விரல்ல ஞாபகம் வச்சுக்கிங்க, இந்த விரலை இப்படி வச்சுக்கிட்டோம், இப்படி தடவிக்கிட்டே இருந்தோம்னா கீ, இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். எழுதிலாம் வச்சா மறந்துடும். ஞாபக சக்தி. இன்னும் சொல்ல போனா ஏலக்காய், இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது சீரகம், சின்ன சீரகம்னு சொல்லுவாங்க. வெறும் தண்ணி குடிக்காம சின்ன சீரகத்தை நல்ல வெந்நீர்ல ஆவி பறக்க வச்சு கொதிக்க வச்சு அந்த சீரக தண்ணியை குடிச்சோம்னா ஞாபக சக்தி வரும். ஏலக்காய் விதைய வாயில வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஞாபக சக்தி வரும். இதுல ஞாபக சக்தி. ஏன் டீ குடிக்கிறாங்க, அது ஏலக்காய் டீ, இஞ்சி டீ, நம்ம பிரெயினை விழிப்புணர்வா வச்சுக்குமா, தூங்க விடாதான். இந்த மாதிரி யோசிங்க. ஏன்னா ஞாபக மறதி அதிகமாகும் துளாராசிக்கு. ஏற்கனவே நிறைய நல்ல பேர் எடுக்கிறோம், ஞாபக மறதியில் கெட்ட பேர் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்பயே சொன்ன இவரெல்லாம் விட்டுட்டு வந்துருவார் அப்படின்னு. அதுவும் நல்ல வாழ்ந்தவர்களுக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்க இப்ப திருப்பி புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதா நினைச்சு பண்ணுவாங்க, அதுல ஃபிளாப் ஆகுவாங்க. அப்ப அந்த சின்ன சிறுசுலாம் திட்டம், இந்த ஆள்கிட்ட போய் அந்த வேலையை கொடுத்தி அப்படின்னு. எனக்கு தெரியாது, இவர் கோபத்திலே விட்டுடுவார். ஏன்னா ஞாபகம் வர மாதிரி கோபம் வரும். இந்த ராகு 5ல கோபத்தை கொடுப்பார், ஞாபக மறதியை கொடுப்பார், தெண்ட செலவுகளை கொடுப்பார். அதனால என்னன்னா ஒரு காலகட்டத்தில் நமக்கே கையில் இருக்கிற பொருளை போட்டு உடைக்கணும் போல தோணும். தண்ணி நிறைய குடிங்க. சம்சாரம் அது மின்சாரம் படம் பார்த்துருப்பீங்க, அதுல விசுசா இருக்கு, எப்படி கோபம் வரும், ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணுவார் பார்த்துறீங்களா, அது மாதிரி கோபம் வரும். ஞாபகம் வச்சுக்கோ. கோபத்தை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், ஒண்ணுமே பண்ண முடியாது. கோபம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறத விட தண்ணி நிறைய குடிங்க. மனசாட்சியை தூக்கி ஓரமா வைங்க. இன்னொருத்தவங்களுக்காக வாழணுங்கிறத விட்டுடுங்க. அவங்க இது நினைப்பாங்க, இவங்க எது நினைப்பாங்கிறத விடுங்க. ஏன்னா ராகு 5ஆம் வீட்டுக்கு வரும்போது பல யோசனைகளை கொடுப்பார். உடம்பதான் பார்த்துக்கணும். நீங்க தெண்ட செலவு பண்ற மாதிரி இருக்கும். சில பேர் உங்களை பேசி மயக்கி காசை வாங்கிட்டு போயிடுவாங்க.
பேசி மயக்கி காசை வாங்கிட்டு போயிடுவாங்க. நீங்க சீக்கிரட்டா வச்சிருக்கிற காசை கூட செலவு பண்ற மாதிரி ஆயிடும். பேங்க்ல 100 இடத்துல பூட்டி வச்சு 6 இடத்துல சாவியை தூக்கி மாற்றி வச்சிருந்தாலும் பையன் அங்கேயிருந்து வந்து கேட்பான், பொண்ணு அங்கேயிருந்து வந்து கேட்கும், பேரன் பேத்தி வந்து கேட்பான், ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க வந்து கேட்பாங்க. அப்படியே மனசு அப்படியே தடுமாறும். தன்னை மீறி அந்த கையை போய் அந்த சாவியை எடுத்து பிறந்து காசை கொடுத்துரும். கொடுத்த பிறகு அறிவு வரும், சுச்சு கொடுத்துட்டோமே என்ன பண்றது தெரியலையே. அப்படி என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே பண்ண முடியாது. துர்கா பரமேஸ்வரி கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. பைரவர் தான் இப்ப அனுகிரகம் பண்ணணும். கால பைரவர் நிச்சயமா உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். இந்த சுவாமி வழிபாடு பண்ணுங்க. பிளே தமிழ் நேயர்களே, ராகு கேதுவை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, உங்க பணத்தை நீங்க செலவு பண்ணிக்கோங்க, ஞாபக மறதி இல்லாம பார்த்துக்குங்க, யாருக்கும் வாக்குறுதி கொடுத்து செலவு பண்ணிடாதீங்க, கையிருப்பை காட்டிடாதீங்க, சந்தோஷமா இருங்க. சுவாமி அனுகிரகம் உண்டு, உங்களுக்கு நல்லது நடக்கும். ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், நம்புங்க. இந்த ராகு பகவானுக்காக எல்லோரும் செய்யக்கூடிய பரிகாரம், மனசுல துஷ்டமான எண்ணங்களை யாரும் விதைச்சிக்க வேண்டாம், துஷ்டமான தெய்வங்களை வழிபாடு பண்ண வேண்டாம், மனசுல துஷ்டமான விஷயங்களை நீக்கிடுங்கோ, அது ரொம்ப நல்லது. இது ஃபர்ஸ்ட். ராகுக்கு ரொம்ப பிரீத்தமானது உளுந்து. அதனால உளுந்து வடை, உளுந்துல வடை செய்து நீங்க ராகுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. இல்லைன்னா உளுந்து சாதம் நைவேத்தியம் பண்ணுங்க. உங்க ஊர்ல இருக்கிற சிவாலயத்துக்கு போங்க. ராகு கேது பரிகாரமே இதுதான். நவகிரகத்தில் இருக்கிற ராகுக்கு ஞாயிற்றுக்கிழமையில நீங்க தீபம் போட்டு, நல்லெண்ணெய் தீபம் போட்டு, ராகு பகவானுக்கு உளுந்து சாதம் இல்லைன்னா உளுந்து வடை நிவேதியம் பண்ணுங்க. ரொம்ப நல்லது நடக்கும். வாய்ப்பு கிடைச்சா ராகு கேதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. கேது பகவான் அதே ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல பல வண்ண கலர், அதுல ஒரு வஸ்திரம் வாங்கி, ராகுக்கு நீல கலர் வாங்கணும், கேதுக்கு பல வண்ண கலர் வஸ்திரம் வாங்கி கேதுக்கு வழிபாடு பண்ணுங்க. கேதுக்கு நீங்க வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக கேது பகவான் அனுகிரகத்தை கொடுப்பார். இன்னும் சொல்ல போனா தயிர் ஜாதம் நிவேதியம் பண்ணுங்க. கேது பகவான் மிக அற்புதங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. ராகு கேதுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னா 2 சுவாமி தான், ஒன்னு விநாயகர், ஒன்னு துர்க்கை. பிள்ளையாருக்கு அருகம்புல் சாத்தி பிள்ளையாருக்கு டெய்லி ஒரு நெய் விளக்கு ஏத்துங்க. துர்க்கைய ராகு காலத்துல வழிபாடு பண்ணுங்க. குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு, என்ன பண்றது தெரியல, எனக்கு ராகு கேதுவால ஏதோ வந்துருமோ, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. துர்கா பரமேஸ்வரிட்ட போயிட்டு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. ஆக ராகு கேது உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார். இதான் பரிகாரம். வேற பரிகாரம்லாம் வேண்டாம். உள்ளூர் சிவாலயத்துல முதல்ல ராகு கேது வழிபாடு. எப்ப முடியுதோ திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பள்ளம், காளகஸ்தி, திருப்பாம்புரம், பேரையூர், புதுக்கோட்டை கிட்ட இருக்கு, இது மாதிரி இடங்களுக்கு சென்று வாங்க. திருக்கலாச்சேரின்னு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கு. அந்த திருக்கலாச்சேரியில நாகநாத சுவாமி இருக்கார், வழிபாடு பண்ணுங்க, நன்னா இருப்பேன். ராகு கேது கெடுக்க மாட்டார், நிறைய கொடுப்பார், நல்லது நடக்கும்.